அனைவருக்கும் வணக்கம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். சாகித்ய அகாடமி விருது போல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா, வங்காளம், மராட்டி மொழிகளில் வெளியாகிற தலைசிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் விருது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்து வந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவின் நிறைவு விழாவில் இவர் இதை தெரிவித்துள்ளார். இவ்விழாவில் தமிழ்நாடு மொழிபெயர்ப்பு மானியம் மூலம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட 84 நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்த கோலி. இந்தூரில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய வீரர் விராட் கோலி 124 ரன்கள் குவித்தார். ஒருநாள் போட்டியில் இதுவரை 54 சதங்கள் விளாசியுள்ள கோலி மொத்தம் 35 இடங்களில் இந்த சதங்களை பதிவு செய்துள்ளார். இதன் மூலம் அதிக இடங்களில் சதம் அடித்த வீரர் என்ற புதிய சாதனையை படைத்தார். இதற்கு முன்பு இந்திய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் 34 இடங்களில் சதம் எடுத்ததே இந்த வகையில் சாதனையாக இருந்தது. மரியா மச்சோடா அளித்த நோபல் பரிசை நானே வைத்துக் கொள்வேன் என்று ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 போர்களையும் காசாவில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுக்கு காரணம் என கூறி அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப் கேட்டு வருகிறார். கடந்த ஆண்டு வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவராக மரியா மச்சோடாவுக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டது. இதனிடையே போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் அமெரிக்க படைகள் வெனிசுலாவில் நுழைந்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்தது. தனக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசை நாட்டின் சுதந்திரத்திற்காக பங்காற்றியதற்கான அங்கீகாரம் என்று கூறி ட்ரம்புக்கு வழங்கினார். இதற்கு நோபல் கமிட்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.